கையில ரோமம் இருக்குமா, போட்டுக்க. அந்த தடையை பார்த்து கேட்பாரா, போட்டுக்க. அப்படி ஏதாவது ஒன்று சபித்தால் அந்த சாபம் ஏன் மேல வரட்டும். ஹலோ, ஒரு நல்ல வளர்ப்பு தாயின் அடையாளம் என்ன? ஆபரணி சம்பளம் அப்படி படிச்சுக்க. ஹலோ, எல்லாம் மனிதர்களே, எல்லாம் மனிதர்களே. நம்ம பாருங்க, தேவ சொல்லி நடக்காம அங்க வந்து சொல்லப்படுகிறது, என் சொல்லி மாத்திரம் கேட்டு செய். என்ன செய்ய சொல்றாங்க? தாத்தனுடைய சகோதரனுடைய அந்த போட்டுக்கொள், அவனுடைய உதவி போட்டுக்கொள், கையில் ரோமம் இருக்குமே தோலை போட்டுக்கொள், போய் தாப்பனாரத்தை ஏமாற்று. ஒரு நல்ல தாய் நல்ல குடும்பத்துக்கு நன்மை ஏமாற்றுறது. அவர் யாரை ஆசீர்வதிக்க விரும்பினார்? ஈசா. இல்லப்பா, தேவத்தை சின்னதா சேவிக்கிறோம் வாழ்ந்தான் சொல்லி வளர்க்க விட்டுட்டு கடைசியில ஏமாற்றி பெற்றுள்ள தந்திரத்தை தாய் என்ன செய்கிறாள்? உடந்தையாக இருக்கிறாள். தன் பிள்ளை செய்கிற தவறுக்கு உடன்படுகிற தாயாய் நம்ம இராதபடி திருத்தி தேவ திட்டத்தை சரியாய் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த குடும்பத்தை கர்த்தர் பயன்படுத்துவார். நிறைய தாய்க்கு தெரியும், என் பிள்ளை இப்படி தப்பு பண்ணுமா தெரியாது. எப்படி நினைக்கும் தெரியுமா? என் பிள்ளை தப்பே பண்ண, இந்த தப்புலாம் என் பிள்ளை செய்யணும். உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்க பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க கூட இருக்கும். ஆனா வெளியே போகும் பொழுது என்னென்ன தப்பு பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா என் பிள்ளைங்க தப்பு பண்ணாதே என்று நம்ம நம்பிக்கை வைக்கின்றோம். என் வளர்ப்பு அப்படி இல்லை நினைக்கிறோம். உங்களை விட்டு வெளியே சூழலை போகிறது, பொல்லாத உலகத்தில் சுத்தி தீர்கிறது. எப்படிப்பட்ட நண்பர்கள் கிடைக்கிறார்கள், எப்படிப்பட்ட சூட்சுமத்துக்குள் மாட்டிக்கொள்கிறது என்பதை நமக்கு அறியாது இருக்கையில் தேவ திட்டத்தை கரெக்டான பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து தேவ பயத்தில் வளர்க்கப்படுகின்ற கட்டாயத்தில் ஒரு வீட்டு தலைமையாய் நம்ம வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கு பிள்ளை தவறு செய்ய மாட்டாங்க என்று நம்ம நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். இல்லை, குழந்தைகள் உலகத்தில் சுற்றும் பொழுது தவறு செய்ய சூழல் உண்டாகும். அது மத்தியில் ஒரு தவறு வந்து ஒரு பிள்ளை உங்களுக்கு சொல்லிதான் பார்த்துக்கொள்ளும். ஆமா, நான் போனேன், இப்படி இருந்துச்சு, அந்த இடத்துல நான் வந்துட்டுமாங்கிறது அந்த சொல்லுதான். போனேமா, எனக்கு பரிசு கிடைச்சிடுமா, நான் ஜெயிச்சு வந்தேம்மா, அதை சொல்ற ஒரு பிள்ளை போனேன் அந்த இடத்துல இப்படி தப்பா இருந்துச்சுன்னா நான் வந்துட்டுமாங்கிறது இயேசுவாய் பயத்தை கொடுத்துருக்கிற கீழ்படி செய்திருக்கிற நான் வந்துட்டேமா கடவுளுக்குள்ளாக அப்படின்னு பிள்ளைங்க வந்து நம்ம சொல்லுகிறதா? இல்லை, நன்மை சொல்லுகிற பிள்ளைகள் அந்த சிஸ்டங்களை நம்ம சொல்லி பழகும் பொழுதுதான் அந்த பிள்ளைகள் நமக்கு உண்மையாக இருக்கிறதை அறிந்து கொள்ள முடியும். பிள்ளைகள் தன் நிச்சயத்துக்கு விடப்பட்ட தாய்கள் வெட்கத்தை உண்டாக்குகிறது. ஆனால் தாயும் சூட்சுமத்தினால் பிள்ளைகளை மோசம் செய்வது. தகப்பனார் ஒரு பாசம், தாய் ஒரு பாசம், பாரபட்சம் பார்க்கிற ஒரு குடும்பமாக இருக்கிறது. சமைத்து கொடுக்கிற நல்ல ருசியை பார்த்து கத்தரை பேச செய்கிறாங்க. ஆசிரியப்படணும்னு அந்த ஈஸ்வரன் நினைக்கிறாங்க. நல்ல விஷயம் புரியுது, ஆம்பளைங்க நல்லா சமைக்கிறாங்க இல்லையா? வீட்டில் ஆம்பளை சமைக்கிறது இல்லையோ? பொம்பளைங்க ஆம்பளைங்க நல்லா சமைப்பாங்க. எல்லாம் கல்யாணத்துக்கு போக யாரும் ஒரு வீட்டாக இருக்கிறாங்க. பெரிய பெரிய பொம்பளைக்கு போக செப்பா யார் இருப்பாங்க? ஆண்கள் தான் இருப்பாங்க. பயப்படாத ஆண்களுடைய, ஆனால் அவங்களால தான் கரெக்டாக உப்பு காலத்தை கரெக்டாக கிடைக்கும். நம்ம கூட யாரையாவது கரண்டி கொண்டு பாங்க, இதை பாருங்க, இல்லை இருக்கா பாருங்க. ஆனால் அவர் சாப்பிட்ட உடனே சொல்லிடுவார், இன்னத்தை வச்சு மண்ணெல்லாம் சொல்றது ருசிக்க நாக்கு சரியாக ஒரு இருக்குதுன்னா அவரோட ருசி பார்த்து சமைக்க முடியும். ஆனால் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, உப்பு போட்டு என்ன செஞ்சுட்டாங்க, வீட்டில் வச்சாங்க. தப்பு சொல்ல வரல, சமைப்பது பெண்ணுக்கு மாத்திரம் இல்லை, ஆணுக்கும் முடியுது. ஆனால் கட்டம் சமூக கட்டளை வேலை செஞ்சு வீட்டிலே இருந்து நீங்களே எல்லாம் பார்த்து நீங்களே எல்லாம் செஞ்சுட்டு நாம வீட்டுக்காரு தப்பு நான் சொல்லதாரில் இருக்கு. அது பாட கட்டாயத்தில் இருக்குது. ஆனால் இன்னைக்கு பெண்கள் எல்லாம் என்ன செய்கிறோம், வேலைக்கு போகிறோம். வேலை பழு நாள் குடும்பத்தை நம்ம என்ன செய்கிறோம், கவனிக்க சில நேரத்தில் தவறி விடுகின்றோம். என் பிள்ளைக்கு தவறு செய்யாதுன்னு இல்லை, செய்யறதுக்கு சூழ்நிலையும் உண்டாக்கி வேலை சிலருக்கு போகும்போது பிள்ளைங்க வீட்டில் இருந்து என்ன செய்வாங்க நமக்கு தெரியாது. ஆனால் பிள்ளைகளை கண்காணிக்கிறத நம்ம முக்கியமான வேலை செய்யணும், கவனம் வைக்கணும். காரணம், அவர் என்னை நம்பி தந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பிடித்து வருகிறார். ஏன் சொல்கிற கர்த்தர் தன் பிள்ளைகள் செய்த பாவத்தை அறிந்திருந்தும் அதை உணர்ந்திருந்தும் அவன் செய்த துணிகரமான பாவத்தை அவன் கண்டு
இருக்கலாமா? ஹலோ, கர்த்தர் உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட பிள்ளை, உங்களை நம்பி கர்த்தர் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் உங்க கையில் அவர் கொடுக்கும் போது பரிசுத்தமாக இருந்தது. ஆனா வளர்க்கிற பொருட்களை பெற்றோர்கள் தவறுவதனால் கடைசி என்னாகுதுங்க, பாவ வாழ்க்கைக்குள்ளாக சிக்கொண்டு நரகத்துக்குள்ள போக நம்மளும் ஒரு பக்கத்துல காரணகர்த்தாவே இருந்துடக்கூடாது. கண்டிப்பாக தன் இசைக்கு விட்டதுனால் அந்த பாவத்தினுடைய பங்கிற்கு ஏழை பார்த்து சொல்கிறார், அவன் மறைத்து போடுவான். எங்க பிள்ளைகளை செய்து எனக்கு நான் என்னங்க செய்யணும், எனக்கு தான் நான் சொல்றது. வளைக்க வேண்டிய வயதில், கண்டிக்க வேண்டிய வயதில் அதை கண்டியாமல் இஷ்டத்துக்கு விடப்பட்டதுனால் வளரும் பொழுது நம்மளே கொடுக்க முதலெடுத்து ஓடுறது. கத்தோடைய திட்டத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஆண்டவருடைய வைத்த நோக்கம் என்ன, எதற்காக நான் கேட்டு வாங்கினேன், எதற்காக நான் கிறிஸ்துவை வளர்க்கப்படுகிறேன் என்று சொல்லிக் கொடுக்கறதில்லை. அன்னைக்கெல்லாம் பெற்றோட பிள்ளைகிட்ட என்ன செய்வாங்க தெரியுமா, வசனத்தை கற்பிட்டா மாத்திரம்தான் சாப்பாடு போடுவாங்க. ஆனா இன்னைக்கு அம்மாவே பைபிள் படிக்கல, பிள்ளைங்க பைபிள் படிக்கல. இன்னைக்கு கேட்கும், ஜோமனியம்மா மம்மி நீ வந்து ஜோமனியா சீரியல் பார்க்காம, மம்மி நீ பைபிள் படிச்சிய சீரியல் பார்க்காம கேட்குதான் இல்லையா? நம்மளை விட ஞானம் நிறைய இருக்கு. நம்மளை கேள்வி கேட்டு செஞ்சிருக்குங்க நடத்தி கொடுத்து அது மத்தியில் குடும்பத்தை நடத்துகிற கல்விகளாக நமக்கு ஆண்டவர் அந்த சகல அப்படிங்கிறது தான் அந்த பலமுறை குடும்பத்தை ஆளுகிற அதுவே ஒரு பெரிய லீடர்ஷிப். உங்களால் முட்டி உங்களை நம்பி கடவுள் படத்தில் கொடுத்த உறவுகள் குடும்பங்களை கட்டி சீரமைத்து கட்டங்களுக்கு மீண்டுமாக ஏதோ கொடுத்த ஒரு பிள்ளையை மக்கள் ரட்சிப்புகளை நடத்தி கொடுத்தே சாட்சி பகரத்தக்க கத்தருக்குள் பயப்படுகிற ஸ்திரீயை செய்யலாம், புகழ்படுகிற பெண்கள். ஆனா வீட்டில் யாரும் செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நம்ம சமைக்கிற சாப்பாடு நம்ம பிள்ளைகள் என்ன இருக்காது, ருசியாக தெரியாது. பக்கத்து வீட்டு நாட்டி சமைச்சா ரொம்ப ருசியாக இருக்கும். எனக்காக சமையல் பிள்ளைகள் ரொம்ப செய்ய மாட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லாதுங்க. அதை பக்கத்து வீட்டுக்காக நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க, அது வேற. ஆனால் அந்த புலிசியை கற்று சொன்னல, என் தாயை போல சிரிக்க, என் தாயை போல இறக்க முடியவங்க, என் தாயை போல புலவதி உலகத்தில் யாரும் இதை சொல்லுகின்ற அந்த புகழ்ச்சி சத்தத்தை கேட்க கற்றவர்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கிறேன், இது சமூகத்தை திருப்பி கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1-2 வாக்கியத்தை வாசிக்க கேட்கலாம். சீரியா ராஜாவை படைத்தவனாகிய நாகமான் என்பவன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். அவனைக் கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சிறு பெண்ணை சிறைப்படுத்திக் கொண்டு வந்தார்கள். அவள் பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசிகளிடத்தில் போவாரானால் நலமாய் இருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது நமக்கு ஒரு ஞாபகம் வரும். நாகமான் குஷ்டத்தை கர்த்தர் என்ன செய்தார், சுகப்படுத்தினார். குஷ்டம் இல்லாதபடி பிறந்த குழந்தை மேனியும் போல ஆனதை சொல்லி ஆண்டவர் அதிசயத்தை செய்தார் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதற்கு பயன்படுத்தின அந்த பெண்ணை குறித்து யாரும் செய்வதில்லை, யோசிப்பதே இல்லை. அடிமை பெண், சிறு பெண், தன் தாய் தரப்பை பிரித்து தரப்பட்ட பெண், அந்த சிறு பெண் தன் ஆசை எல்லாவற்றை விட்டுவிட்டு நாச்சியாருக்கு வேலை செய்யும்படியான சூழல் இருந்த பெண். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க சொல்லுவோம், அப்பா சொல்லுவார், அப்பானா பெண் பிள்ளைங்க ரொம்ப ஆசை இல்லை, அம்மானா பையன் மேல ரொம்ப ஆசை இல்லை. என்ன ஒரு உருவாக்குச்சுன்னா ஏன் 2 பிள்ளைங்க தானம்மா, அம்மானா பையனா அப்பாவா பொண்ணா, இது பெரிய தப்பா இருக்கு. தப்பு தானே? என்னத்தை வளர்க்க வைக்கிறது, நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளைய உடனே கேட்குறது. அங்கேயே மாறுபட்சம் நடந்து உட்காரு. பையன் கேட்கறது வாங்கி கொடுக்கறது இல்லை, பொண்ணு கேட்கறதா வாங்கி கொடுக்குறது. வளர்ப்பு முறை சரியில்லை. இங்கே பார்க்கப்படுகிறது அந்த சின்ன பெண் சிறை பிடித்துக் கொண்டு வரப்பட்ட பெண், ஓடி விளையாட வேண்டிய வயது, தனக்கு தேவையானதை கேட்டு வாங்கிக் கொண்டு ஆசையை வளர்க்க வேண்டிய வயது. சிறு பெண் ஏறத்தாழ 12 வயதிலிருந்து இருக்கும்.
10 வயது கூட எடுத்துக்கலாம். ஆனா அந்த பெண் தகப்பனை விட்டு வெளியே வந்து அடிமை வேலை செய்து அந்த பிள்ளைக்கு கோபம் வருமா இல்லையா? நம்ம கோபப்படுமா இல்லையா? நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகள் இந்த கடைக்கு போயிட்டு வேணா ஏன் டைம் இல்லை, உன் பெரிய பையன் அனுப்பு, அதுதான் டைம் அப்படின்னு சொல்லிதான் இல்லையா பிள்ளைங்க? சுதந்திரமாக இருக்கு வீட்டில், தான் சொல்லி கேளாது, எடுத்து எடுத்து பேசும். ஆனா நீங்க அடிமை வேலை செய்து போய் அதை எடுத்துட்டு வேணா எடுத்துட்டு வரும் அமுக்கனா அமுக்கும், இந்த வேலையை தொடைத்து விட வேண்டும். அடிமையாக கொண்டு வரப்பட்ட பெண்ணுக்கு எவ்வளவு வழி இருந்திருக்க வேண்டும். அந்த வழியில இருந்து சொல்கிறான், இவர் என் தேசத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிக்கு போவாரானால் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை என்ன செய்வார்? யார் சொல்லணும்? இன்னும் குஷ்டம் வரணும், கையில கொஞ்சம் பாதி இருக்கு, அதுவும் அழுகி போகட்டும் அப்படின்னு நினைக்குமா? ஹலோ.